இறைவனுடைய முழுமையாக சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது. நமது எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவர், அதை அடிமுடி காண முடியாது. எத்தனையோ புராண கதைகளை பாருங்க, கீழே போய் பாதத்தை பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது, முடிய போய் பார்க்க போனாலும் முடிய மாட்டேங்குது. அப்பேற்பட்ட இறைவன் தானே எவ்வளோ பெருமையாக இந்த சமய மதங்கள் சொல்லுது. ஆனால் வள்ளலாருக்கு ஏற்பட்டது, உன்னுடைய திருவுருவை நான் காண வேண்டும். இறைவனுடைய முழு உண்மையை உரைக்காததினால்தான் சமய மதத்தை கைவிடுறாரு. இது இரண்டாவது காரணம். இப்படி அவருடைய தேடுதல் போகிறதுனால தான் சமய மதத்தை கைவிடுறார். இப்போ நாம் எப்படி கிமு கிபின்னு சொல்லி வரலாறை பிரிக்கிறோமோ, அதுபோல ராமலிங்க அடிகளாருடைய காலத்தை சமயப்பற்றுள்ள காலம். ராமலிங்க அடிகளார் தான் வைத்திருந்த சைவ சமயம் உட்பட உலகில் உள்ள அனைத்து சமய மதங்களையும் கைவிட்டு அவர் தேடிய இன்னொரு புதிய பாதை. இப்படி பார்க்கும் பொழுது தான் ராமலிங்க அடிகளார் முருகனை கும்பிட்ட ஒரு காலம், அதே முருகனை, அந்த முருகன் நம்ம சொல்கிறத விட கணபதியும் சுப்பிரமணியமும் தத்துவங்கள் என கண்டேன்.